தேவ பிள்ளைகளை இயேசு வாழ்கிற தேவ வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இன்றைக்கு காத்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேவ பிள்ளைகளை இந்த தீர்க்க தரிசன வார்த்தை முழுக்க இயேசு வாழ்கிற தேவ வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு போதிக்கிற சத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் என்றைக்கு சொல்வது போல நீங்கள் அப்பொறுமையோடு தாழ்மையோடு கேட்பீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அமையும். 2024ஆம் ஆண்டு நமக்கு ஒரு அறுவடையின் ஆண்டு. அது சபைக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. நீ சில காரியங்கள் வைத்து குறைய நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, நம்ம இந்திய தேசம் இந்த ஆண்டில் அறுவடை கண்டிருக்கிறது, இன்னும் காணப்போகிறது. விசுவாசத்தோட கைகளை தட்டிய சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அது எதையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாதது இந்திய தேசத்தில் ஒன்றும் நடக்காது. அவன் எல்லாவற்றையும் ரட்சிப்புள்ள கற்ற வழி நடத்த போகிறார். அது சந்தேகமே கிடையாது. ரட்சிக்கப்படாதது, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்க இடையூறாய் இருப்பது எல்லாம் ரட்சிக்கப்படும். இல்லையேல் சிச்சிக்கப்படும், இல்லையேல் பட்சிக்கப்படும். நம்ம ஏதாவது ஒன்று சம்பவிக்கிற ஆண்டு தான் இந்த அறுவடையின் ஆண்டு. ஏன்னா விதைச்சது அர்த்தாகணும். நல்லதை விதைச்சா நன்மை நடக்கும், தீமையை விதைச்சா தீமை நடக்கும். ஆமேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தீமையை நம்ம வெறுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அந்த கேட்ட வார்த்தையின்படி தீமை நமக்கு முன்பு இருளாக இருக்கு, நன்மை தான் ஒடியாக இருக்கு. அதுதான் கடந்த நாளில் மொத்தம் வசனம் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, ஆமேன், தேவனை துதித்து ஜனங்களிடத்திலும் தவி பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கற்று அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுள்ளதான் ஆண்டவர் சபையில் சேர்த்து கொள்கிறார். சபையில் தேவனுடைய ஆளை அவருக்குள்ளாக அவர் சேர்த்துக்கிறார். அதில் சேர்த்து கொள்ளப்படுவது என்ன? நம்ம பார்த்த ஞானஸ்தானம் என்பது சேர்த்து கொள்ளப்படுவது. அதிகம் பாவத்தின் மனம் திருப்பி விட்டால் நம்ம சபையில் சேர்த்துக்கொள்வோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெற்று கொண்டால் ஒன்று நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஆற்றுக்குள்ள சேர்த்து கொள்ளப்படணும். மூலிகிஸ்தானம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறது, விசுவாச வாழ்க்கை வாழ்கிறது. நீங்கள் ஒரு வேலை இருக்கலாம், தயவு செய்து மன்னிக்கணும். நீங்கள் இதுவரை மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க, ஒரு வியாதி ஒரு சுகமே கிடைக்கல, மருத்துவருக்கு ரொம்ப கஷ்டம், மருத்துவத்துக்கு போய் எல்லாவற்றையும் மருத்துவரை அளந்துட்டோம். ஒரு வியாதி கற்று ஜபத்தினால ஒரு விடுதலை தந்தா, அதுக்கப்புறம் அந்த மற்ற பக்கம் நம்ம போகக்கூடாது. அது வேறு பிரிக்கப்படணும். அதுதான் இந்த வசனங்கள். நேற்றுக்கு இன்றைக்கு 3 நாட்களாக நான் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன் ஆலோசனையாக. நீங்கள் வேறு பிரிக்கிட்டு வரணும். அந்நிய காரியங்களை குறித்து வேறு பிரித்து வரணும். அப்படின்னா ஆனபடியால் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தெரியும், அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதீர்கள் என்றார். பிரிந்து போனது 17ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு, பிரிந்து போங்கள் அப்படிங்கிறது. பிரிஞ்சு போயிருங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஊழியக்காரன் மாறும். அவங்க ஊழியக்காரங்க நமக்கு எழுதி வைத்து கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்துடைய நாமத்தில் பரிசுத்தாவுடைய அந்த ஏவுதலோடு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த கைகொண்டு நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம மாற்றங்களை கண்டுகொள்ள முடியும். ஒரு வேறுபடுத்தல் வேணும். ஆமேன். அதுக்கு முந்தின அவசரங்கள் நம்ம படித்தோம் இல்லையா? பெரியாளுக்கு பிள்ளைகளுக்கு நோக்கையாது. ஆமேன். அதே மாதிரி ஆமேன் விக்கிரகாராய்க்காரர்களுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் பங்கையாது.
இப்படியெல்லாம் நிறைய காரியம். அப்போ முரட்டாட்ட குணம் உள்ள பிள்ளைகளுக்கு, பொருளாசை உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கூட பங்கு இருக்க முடியாது. பொருளாசை இருக்கக்கூடாது. எந்த மாதிரியும் எந்த ஒரு பொருளுக்கு மேலே ஆசை இருக்கக்கூடாது. போஜன பதார்த்தமாக இருக்கலாம், எதுலேயுமே ஆசை இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில கத்தின்னு சொல்லி இருக்கு. ஆமீன். அநேகர் வியாதி வருகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமீன். அநேகர் என்ன சொல்லுவாங்க? வியாதி வருது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இதையெல்லாம் தடுப்பதற்கு நமக்கு மருத்துவமே இருக்குது. அந்த மருத்துவத்தில் உணவு தான் நமக்கு மருந்தாக இருக்கிறது. அந்த ஆலோசனை மருத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ஆலோசனை இதுதான். ஆலோசனை மருத்துவத்தை, ஐயா நீங்கள் தர மருந்து எல்லாம் இருக்கட்டும், இது எதனால் இந்த வியாதி வருது, இது இன்னும் சத்து குறவுனால, இது எதனால் இந்த பலவீனம், இந்த காரியம் நீங்கள் செய்ததுனால இந்த வியாதி வருது, இதை அறிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யணும். அப்போ இதை புசிக்கக்கூடாது, இதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை புசித்து அப்போ நடந்து கூட அதை மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கலாம். அப்போ இந்த லெவலில் போனால் கூட ஆற்றல் படைத்த எதொன்றையும் புசிக்கலாம், புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதிகாரம் மனுஷனுக்கு கிடையாதுனாக்கும் விசுவாச வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்கு கற்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? எதையும் கையெழுத்து போதிக்க முடியாது. நாங்கள் அது ஒவ்வொருவரும் ஒரு விதமாக பேசலாம். ஆற்றல் படைத்த பரிசுத்தமாக எண்ணி படைத்த நீ புசி என்று புசியான்னு சொல்வதற்கு உனக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாவற்றையுமே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் அசுத்தன்னு சொல்லவே இல்லை. அவரால் படைக்கப்பட்ட அனைத்து பரிசுத்தமானதுங்கிறது. அதை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்போ நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, நம்ம சரீரத்துக்கு தேவையான இதை புசித்து குடித்து திருப்தியாகி நம்முடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வேத வசன வார்த்தையின்படி நடந்து கிருபையை காத்து கொள்ளும்போது நாம் நமக்கு வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத, கஷ்டமில்லாது, நெருக்கமில்லாது, கடன்பாரம் இல்லாது, தரித்திரம் இல்லாது, போதுங்கிற மனசோடு வாழ்ந்து பூமியில் உள்ள நன்மைகளை, பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை, நம்முடைய கையின் பிரயாசங்களை, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை, கணவனுடைய கையின் பிரயாசங்களை, மனைவியுடைய கையின் பிரயாசங்களை, மருத்துவமனைக்கோ இல்லை வெளியெங்கேயுமோ இல்லை ஒரு திருடனுக்கோ ஆமேன் கர்த்தரை நமக்கு விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல என்பதுதான் இந்த வேதத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிறதை நான் உங்களுக்கு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கேட்க தேவைப்படுகிறேன். வசனம் சொல்கிறது, ஒரு மனுஷன் ஆகாரத்தில் ஆமீன் மேன்மையை நினைக்கிறவன் அவன் புசிக்கும்போது அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் எந்த ஆகாரத்தை புசித்தாலும், அதாவது ஒரு சுகர் பேஷண்டாக இருக்கலாம், ஆமீன், அது ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கும்போது அது இருக்கிற அசூசி உன்னை தொடுவதில்லை. ஒரு வியாதிஸ்தனாக இருக்கலாம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. எப்போ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதை நீ சூத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு புசி என்று நான் சொல்லுவேன். புசிப்பதை தடை பண்ணக்கூடாது. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆமை அநேக வசனங்களுடைய சக்திகள் சொல்லுகிறது, ஆமீன், போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதிருப்பாயாக. வேலை செய்கிறவங்கள புசிக்கான்னு சொல்ல முடியுமா? அந்த வியாதி இதை புசிக்காத, இந்த வியாதி அதை புசிக்காத, ஆமீன், எல்லாவற்றையும் புசிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாததை, கர்த்தருக்கு வேண்டாததை புசிக்காதே அப்படிதான் சொல்கிறாரு. பாரம்பரியத்துக்கு உட்பட்ட காரியங்களை பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சையக்கூடாது, புசிக்கவும் கூடாது.
என்றுதான் வசனம் சொல்லுகிறது. ஆமேன்னு சொல்லுகிறார். ஆனால் அதுக்கும் அடுத்த வசனம் சொல்லுது, அது நம்மை புசிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொண்டால் அதை சூத்திரம் பண்ணி புசிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இதோட ரகசியங்களை எல்லாம் நான் பேச போனால் இது கட்டுக்கடக்காத காரியங்கள். இயேசுடைய கூற்று, இயேசுடைய வசனம், இயேசுடைய வார்த்தை எதையுமே ஒரு மனுஷனை விதமாய் போக வேண்டுமல்ல, நன்மையை அறிந்து நன்மையை நடத்த தெரிய வேண்டும். எதுக்கு நம்ம அடிமைப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அன்டிகிறிஸ்து காலம் வரும் அப்படின்ட்டு. அன்டிகிறிஸ்துங்கிறது யார்? நான் சொல்கிறதா சரின்னு சொல்கிறதா ஆண்டுகிறிஸ்துடைய ஆவியை கொண்டவர்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அன்டிகிறிஸ்து வரப்போகிறான் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி அழிவு வரும் அப்படின்னு எல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. உண்மைதான். அன்டிகிறிஸ்து என்று சொன்னால் யாருன்னு பைபிள் இன்னும் வேறு வசனம் இருக்கு. இப்போவே அன்டிகிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார்கள் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்களை நன்றாக எல்லா வசனங்களும் எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. பிடிவாதத்தோடு இப்படிதான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறது தான். நான் சொல்கிறது சரி, நான் சொல்கிறது தான் சட்டம், நான் தான் எல்லாமே அப்படின்னு பெருமையோடு அகந்தையோடு போதித்து அதன்படி நீங்கள் வாழணும். என் கீழே தான் வாழணும், நான் சொல்கிற வார்த்தை கேட்டால் வாழணும் அப்படின்னு நீ சொல்லி பெருமை பாராட்டி அடுத்தவரை அடிமைப்படுத்துவது தான் அன்டிகிறிஸ்துவோடைய ஆவி. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதன் மாறாக கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவங்களும் அப்படிதான் நடத்துகிறாங்க. ஐ மீன் அன்டிகிறிஸ்துவம் அப்படி தான் நடத்துவாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ள வாழ்றவங்கள அப்படிதான் நடத்துவாங்க. வசனத்தின்படி இப்படி தான் வாழணும்னு அதான் கிடுக்கமான வழி. கிறிஸ்துக்குரிய என்ன செய்வார்னா பெருமையின் வழி இல்லை, மகிமையாக வாழுவோம், நாங்கள் இப்படி தான் வாழுவோம், சுகபகமான வாழ்க்கை வாழ்வோம், இதுதான் இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு, இப்படி தான் வாழ்ந்த இதுதான் வாழ்க்கை, அதெல்லாம் வாழ்க்கையா பொழப்புக்காக இப்படி நடத்த அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த போதகம் அல்ல இந்த போதகம். அதன் பார்வைக்கு போர்ஸாக தான் இருக்கும், இதன் பார்வைக்கு போர்ஸாக தான் இருக்கும். ரெண்டுமே இருக்குந்தான். ஆனால் அதில் வித்தியாசம் என்னன்னா அதில் பெருமை இருக்கும், இதில் தாழ்மை இருக்கும். கைகளை தட்டுங்க. இதான் ரெண்டில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காணணும். உங்களுக்கு இருளுக்கும் ஒளிக்க என்ன வித்தியாசம்? இருளுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, ஒளிக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஐ மீன் அப்போ வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஆழ்ந்த இருளுக்குள்ளே போங்கன்னு சொன்னால் இருளுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாம் மறைஞ்சி கிடக்கு. ரகசியம் இருளுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம இருளுக்குள்ளே இறங்கணும். எப்படி இறங்கணும்? இருளாக இருந்துட்டு இருளுக்குள்ளே இருக்கக்கூடாது. இருளில் இன்னும் அதிக இருள் இருக்குது. அங்கே இருளுக்குள்ளே ஆழத்தில் இருள் இருக்கிறது. சத்தியாமீன் இதெல்லாம் வசனத்துடைய ஆழங்கள். அதுக்குள்ளே இறக்க போகும்போது நம்ம அதை இருந்துக்கிட்டு நம்ம அங்கே உள்ளே போகக்கூடாது. நம்ம ஒளியாக இருந்துக்கிட்டு இருளுக்குள்ளே போனால் நம்ம பிரகாசிப்போம். அப்போ அங்கே ஒளி இருளுக்குள்ளே என்ன இருக்குள்ளே நமக்கு தெரியும். நாமே இருளாக இருந்துக்கிட்டு இருளுக்குள்ளே போகிறதுனால தான் அந்த இருள் நம்முடைய அதிகமாய் பற்றி கொள்ற நிமித்தமாக நம்ம இருளுக்குள்ளே இருக்கிற அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆமேன். ஆகவே தான் ஆழத்தில் போக அதிக இருள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என்னை கேட்கிறது பிள்ளைகளே, எது எப்படி ஆகட்டும், வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா வழிகாட்டுதல் ஒப்பு கொடுத்து நாகரிகமானதை பற்றி கொண்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாகரிகங்கிற பேரில் நார்கிட்ட நடக்கிற கூட்டமாக இருக்குது. நான் கேட்டால் நாகரிகம், அது அங்கே நாகரிகம் கிடையாது,
தாறுமாறான வாழ்க்கையை தான் காட்டிக்கிட்டே இருக்கு. எது நாகரிகம், எது நாகரிக வாழ்க்கை? அந்த காலத்தில் சொல்லுவாங்க முட்டாள்தனமான வாழ்க்கை, மூட வாழ்க்கை. இன்னைக்கு நாகரீக கோமாளிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து இருக்கிறார், மூடத்தனமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அநேக நாகரீக கோமாளிகள் என்று வேதத்தில் தான் கரெக்டாக சட்டத்தின்படி உணர்ந்து கொள்ள முடியும். நான் இன்றைக்கு கண்டால் சொன்னேன், முன்னோர்கள் செய்தது அப்படியே கைகோர்த்து இன்னைக்கு நம்மார்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் கலாச்சாரங்கிற முறையில் பேசிட்டு போவாங்க. கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது, யாருமே மறக்க வேண்டாம். ஆனால் அதை என்ன செய்யுது, அந்த கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. அது முட்டாள்தனமானது. அது இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு மது குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த குடிக்க அடிமைப்படுறாங்க. கடைசியில் என்ன ஆகிடுறாங்க, பிராண்டி இல்லாமல் என் வாழ்க்கை என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க. அவர் தவறு, அது அடிமை. இப்படிப்பட்ட சூழ்நிலை பீடி குடிக்கிறவங்க பீடி குடிக்காமல் இருக்க முடியாத லெவலுக்கு போயிடுறாங்க. சினிமா பார்க்குறவங்களுக்கு சினிமா குடிக்காமல் என்னால் பார்க்காம இருக்க முடியாதுங்கிறாங்க. டீ குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிலர் ஏற்கனவே நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டீ, அப்புறம் சாப்பிட போனால் அதில் ஒரு டீ, அப்புறம் சாப்பிட போனால் ஒரு டீ, அப்புறம் போனால் ஒரு டீ, அப்படி டீயே குடிச்சு சாப்பிட மறந்து போயிடுவாங்க. அது அவங்க சரீரத்துக்கு அவங்க அடிச்சுக்கிறதுக்கு அடிமை. ஆமேன். அது மாதிரி ஹோட்டல் சாப்பிட்டா ஹோட்டல் சாப்பிட்டே தனக்கு உண்டான எல்லா நன்மைகளும் கெடுக்கிறது. அந்த போஜனத்துக்கு அடிமை ஆகிடக்கூடாது. எல்லாம் தவறு கிடையாது. தவறுன்ற வருஷத்தை சொன்னால் அவன் போதிக்கிறவர்கள் தவறானவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் என்னை பார்த்து சொல்லி காட்டுகிறது. இதை நான் உங்களுக்கு செய்யப்பட்ட ஆலோசனையாகும். இந்த வருஷத்தில் சொல்லப்பட்ட வேத வார்த்தையில் ஆழ்ந்த சத்தியத்தின் மூலமாக சொல்லுக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சபையில் சேர்த்துக்கொள்ளப்படணும். ரட்சிக்கப்பட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தெல்லாம் ரட்சிக்குள் நடத்தப்படுவாங்க. அதுதான் ஜனங்களோடு இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். அது மட்டுமல்ல, மத்திய 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் பெற்றுக் கொள்றவன்? அங்கேதான் விஷயம் இருக்கு. இன்றைக்கு நான் இந்த செய்தியை முடிக்க போகிறேன். முடித்து அடுத்த வேறுபாடாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வேறுபாடை காட்டணும். அடுத்த தலைப்புற தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நான் கொடுக்க போகிறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்? வேறுபாடு உள்ள வாழணும். அதுதான் உங்களுக்கு அடுத்த ரட்சிப்புள்ள உள்ள தலைப்பு. இன்றைக்கு ரட்சிப்பை நான் முடிக்க போகிறேன். இது நல்லா கவனிங்க. முடியும் பரியுத்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவன் எந்த காரியத்தை முடிவு பரியுத்தம் நிலைத்திருக்கணும். ஆமேன். இந்த முடிவு பரியத்தை நிலைத்திருக்க முடியாத பட்சத்தில் தான் கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்ம பிரிந்து போகிறவர்களாக நாம் மாற முடிகிறது. கிறிஸ்துவை அறிந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து அந்த வருஷம் நமக்கு ஆமீன், ஆமீன். அந்நிய நுகத்தில் படைக்கப்படாமல் வாழணும். வாழ்வுள்ள சந்தேரியை விட்டு விலக வேண்டும். இது ரட்சிக்கப்பட்ட ஒரு பல நிலைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமீன், ஆமீன். எதை செய்தாலும் ஒரு மனுஷன் துக்கத்தோடு செய்வதை விட ஆமீன் சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும், உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. தெய்வத்தை கேட்ட துக்கம் ஒரு மனுஷரை மனஸ்தாபத்துக்குள்ளே கொண்டு வரும் என்று சொல்லுகிறது. ஆமீன். அது மாதிரி பிரசங்கத்தை கேட்கிறவங்க எப்படி தேவ ஞானத்தை கேட்டபடி உலகமான ஞானத்தினாலே தேவன் அறிந்திருக்கிறபடியால் பைத்தியமான தோன்றுகிற எல்லா பிரசங்கமும்
அவன் அது சமாதானத்துக்குரியதாக இருக்கிறது. அவன் பைத்தியம் புத்தி சொல்லுதல் அநேகருக்கு பைத்தியம் அப்படிம்பாங்க, இவனுக்கு வேலை எல்லாம் அப்படிம்பாங்க. அந்த பைத்தியம் சொல்கிற கூட்டத்தில் போய் எடுத்துக்கிட்டான் நோவாக்கிற ஒரு மனுஷனை கூட நம்ம இப்போ எடுத்துக்க முடியும். நோவா தாத்தா பேடை கட்டிக்கிட்டு இருந்தார். பேடை கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னார், எப்பா மனம் திரும்புப்பா, நீ அந்த இதெல்லாம் வா, நீ ஆண்டோருக்குள்ளே வா, பாரு மழை வரப்போகுதுப்பா, மழை போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கிழவா நீ உனக்கு வேலை கிடையாது, உனக்கு இவன் எவனோ பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு பைத்தியம் போல இருக்கானே அப்படின்னா நீ நோவாவை பார்த்து நோவா கட்டின பேழைக்குள்ள படிச்சுட்டு இருந்தா ஒவ்வொரு மனுஷனும் இவனுக்கு பண கொழுப்புன்னு இருப்பான், இவனுக்கு என்ன தாட்சின்னு நினச்சிட்டு விட்டுட்டு இருப்பான். ஆனால் ஏன் காரணம் என்னென்னா அவன் அடிவை காணவே இல்லை, மழையை குறித்து அவன் கண்டதே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறான். அன்னையும் அப்படித்தான் பேசிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே இதை தெரிந்தவராக இப்படிப்பட்ட வாழ்க்கையை மனுஷன் அறிந்தவனாக முடிவு பிறந்த ஆண்டுடைய வசனத்தில் வார்த்தைகள் அளித்திருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவான். புத்தகத்தையும் புத்திமதிகளையும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவன் எத்தனை பேர்களோ ஆமேன் அவன் வாழ்க்கையில் கைப்பற்றி விடுவான். ஆனால் ஆண்டவரே இன்னும் ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சையோடு வசனங்களை வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள எந்த ஒரு மனுஷன் விரும்புகிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பலவானாய் மாற முடியும். புஷ்டியுள்ள ஆகாரத்தை அனுதினமும் புசிக்கிறது கோப்பாய் அவன் இருக்கிறான். என்னை கேட்கிற தேவப்படுகிறது. அவன் முதிர் வயதில் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றிருக்கிறான். வசனத்தின்படி வார்த்தையின்படி சிறு வயதிலிருந்து வாலிப வயது முடிந்து முதிர் வயது ஆகிற போது ஒரு மனுஷன் வசனத்தின்படி அடித்தளம் போட்டு வசனத்தின்படி கீழ்ப்படிந்து புசிக்கப்பட வேண்டியவை புசித்து குடிக்க வேண்டியதை குடித்து கும்பிட வேண்டியதை கும்பிட்டு வணங்க வேண்டியதை வணங்கி தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொண்டு மேன்மை பாராட்ட வேண்டியவை மேன்மை பாராட்டி சாட்சி பெற வேண்டிய சாட்சி பகிர்ந்து சொத்திரம் சொல்லி துதித்து தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தும் போது அவர்களை மகிமையானவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வசனங்களில் இருக்கிற காத்துக்கள் வாழ்கிறவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை முடிவு பரியந்தம் 28 அதிகாரம் 13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி முடிவு பரியந்த இருப்பவனே ரசிக்கப்படுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவனுக்கு பரலோக ராஜ்யம் உறுதி 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 என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கேட்க தெய்வப்படைகளே, முடிவு உண்டு, நிச்சயம் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு சகோதரி, இன்று நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ நிந்தனை அனுபவித்து கொண்டிருக்கலாம், நீ தூசணத்தை அழித்து கொண்டிருக்கலாம். முடிவு உண்டு. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உன் கண்ணீர் கவலைகள் உனக்கு துளைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, மரணடிய பிள்ளை தாட்சியாக்கிற கர்த்தர். குழந்தை இல்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், குழந்தை வாக்கியம் இல்லை என்று சொல்லி உன்னை மரணி என்று சொன்னார்களோ அது நல்லது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும் போது வேத வசனம் சொல்கிறது, மரணடிய பிள்ளை தாட்சியாக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் முடிவுவரை இந்த நிலைத்திருக்கணும். குழந்தை வாக்கியம் இல்லை என்று சொன்னால் நிமித்தமாக வேதனைப்படக்கூடாது. கற்பத்தின் கனி கர்த்தரால் வருஷம் என்ற வார்த்தையின்படி தெய்வ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை ரட்சிப்பின் அனுபவத்தை கையில் பிடித்து கொண்டு முடிவு பரியந்த நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதித்து பரலோகராஜ்யத்தின் பங்காளிகளாய் சேர்த்துக்கொள்ளப்படுவதாக. ஆமேன். ஜெபிப்போமா. நாளைய தினத்திலே புதிய தலைப்பில் கர்த்தருடைய வேத வசனத்தை வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கற்றுக்கிறேன். ஆமேன். ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் பிள்ளைகளை சுண்டு கொண்டு இருக்கிறபடியா நன்றி. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதத்தின் முடிவாக நீ சிஸ்தாங்கமாய் போதித்த வசனத்தை என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறது. ஆண்டவர் பரியந்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஒரு மகிமையும் எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படு. அறுவடையின் ஆண்டு என்பது முடிவு பரியந்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டில் எல்லா கஷ்டத்திற்கும் எல்லா நஷ்டத்திற்கும் முடிவு கட்டுற ஆண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா மனுஷனுடைய போராட்டத்திலிருந்தும் எல்லா மனுஷனுடைய சாபத்திலான காரியத்திலிருந்தும் எல்லா மனுஷனுடைய நெருக்கத்திலிருந்தும் எல்லா வியாதியின் கஷ்டத்திலிருந்தும் எல்லா வியாதியின் பாடுகளிலிருந்தும் எல்லா தொழிலின் நஷ்டத்திலிருந்து எல்லா புத்தரான போயிரு அனுபவத்திலிருந்து எல்லா கடற்பாடத்தின் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து முடிவு பரியந்த பிள்ளைகள் காண்டா மிருகத்துவத்தை பலனை பெற்று மேன்மையாக நிலநிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறபடிய நன்றி. இயேசுவின் நாமத்தில் இப்போதே அதையை ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அற்புதம் நடப்பதாக, அற்புதங்கள் ஒவ்வொரு இல்லங்கள் நடப்பதாக. ஆண்டவர்களுடைய கிருபை பெருகட்டும், மகிமை வெளிப்படட்டும், இரட்சகருடைய கிரியை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. முடிவு பறித்து நிலைநிற்கக்கூடிய சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆண்டவரே மகிமை இவர்கள் இப்போதே பெற்றுக்கொள்வார்களாக, இப்போதே பெற்றுக்கொள்வார்களாக. சுவிசேஷத்திற்குரிய பிரசங்கத்தை ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தெளிவாய் வசனத்தை சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. சுவிசேஷ பிரசங்கம் உடைய வாயிலிருந்து புறப்படுவதாக. ஆண்டவரை முடிவு பறித்து நிலைநிற்கக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. வசனத்தை போதிக்கவும் வசனத்தை கேட்கவும் அதன்படி நடக்கக்கூட பக்குவத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதய விருப்பங்களும் நிறைவேறும் பணிக்காக சிறு பிள்ளைகளைப் போல தாழ்த்தி, சிறு பிள்ளைகளைப் போல மழலை பேச்சுகளை கேட்கும்படிக்கு ஆண்டவருடைய வசனத்தை இவர்கள் பேசும்போது உங்களுடைய உற்றார் உறவினர் கேட்டு ஆமேன் ரட்சிப்பை காணத்தக்கதாக, விடுதலை காணத்தக்கதாக, சந்தோஷத்தை காணத்தக்கதாக, சமாதானத்தை காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு நாமத்தில் பெறப்பட்டு எனக்கு நன்மையாக நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவப்படைகளை இன்றைக்கும் இந்த ரட்சிப்பை குறித்த பிரசங்கத்தை முடித்திருக்கிறேன். முடிவு நீங்கள் நினைச்சிருப்பீங்க ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பது சந்தேகமில்லை. எல்லா வேறுபாடும் கலைந்து கிறிஸ்துக்கள் இருங்க. நாளை ஒரு வேறுபாடை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. வேறுபாடு உள்ள பிள்ளைகளாய் வாழ நாளைக்கு வருஷத்தை கேட்போம். கதைக்கு ஆமென்.